அன்புள்ள நேயர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தி சமாதானம் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன். 30 பள்ளி குழந்தைகளை காப்பாற்ற விஷப்பாம்புடன் போராடி உயிர் நீத்த திருநாய். இதான் செய்தி. ஒரு நாய் 30 குழந்தைகளை காப்பாற்றிருக்கு. எப்படின்னா, அந்த தெருவில் ஒரு விஷப்பாம்பு வந்திருக்கு. அதை பார்த்த இந்த நாய் அந்த விஷப்பாம்போட போராடி இந்த குழந்தைகளை காப்பாற்றிருக்கு. கடைசியில் பாம்புடைய விஷம் நாய் மேலே ஏறிடுச்சு. நாய் செத்து போச்சு. இதுதான் நடந்த உண்மை சம்பவம். இது மக்கள் எல்லாம் அந்த நாய் மேலே ரொம்ப மரியாதை வச்சு, அது நல்ல முறையில் அது மேலே மலர்கள்லாம் தூவி போர்வையெல்லாம் போற்றி அஞ்சலி செலுத்துகின்ற அளவுக்கு அந்த நாய்க்கு மரியாதை செய்திருக்கிறார்கள். ஆக பாருங்கள், நம்ம பொதுவாக விலங்குகளை பற்றி நாம் இழிவாக பேசுகிறோம். அவன் என்ன மனுஷனா, அவன் மிருகம் அப்படின்றான். இவனே சொல்கிறான், என்னை கோபத்தை ஏற்றாத, நான் விலங்காக மாறிடுவேன், மிருகமாயிடுவேன் அப்படிங்கிறான். இப்படி எல்லோரும் விலங்குகளை குறித்து இழிவாக பேசுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த விலங்குகள் மனிதர்களுக்கு பல உதவிகளை புரிந்திருக்கின்றன. நாம் இப்போது சொன்ன அந்த உதாரணத்தை பாருங்கள். இது எப்போது நடக்கின்ற சம்பவம் அல்ல, பல தருணங்களில் நடந்திருக்கிறது. நாய்கள் வீட்டுக்காரரை திருடரை காப்பாற்றிய செய்திகளை அடிக்கடி படிக்கிறோம். குழந்தைகளை காப்பாற்றிய செய்திகளை படிக்கிறோம். ஆக இதெல்லாம் உண்மையான செய்திகள். ஆக இவையெல்லாம் மனிதனை விட விலங்குகள் சிறப்பாக நடந்து கொள்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ விலங்கை பற்றி குறைச்சி பேசுகிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. விலங்குகள் நம்மை விட கீழானவை தான். எதில்? அறிவில். ஏனால் அவை 6 அறிவு படைத்தவர், நாம் 6 அறிவு படைத்தவர்கள், அவர் 5 அறிவு படைத்தவர்கள். அந்த வகையிலே நம்மை விட அறிவில் குறைந்தவர்கள் ஒன்று. மற்றபடி அவர்கள் விலங்குகளை உண்ணுகின்றன. புலிகளும் சிங்கங்களும் மானை கடித்து கொதறி சாப்பிடுகின்றன. இதையும் ஒரு இழிவாக பேசுகிறோம். அது அதனுடைய இயற்கை. அவற்றை சாப்பிட்டு தான் அவர் உயிர் வாழ வேண்டும். அத்தோடு ஒன்றை கவனியுங்கள், அந்த விலங்குகள் தங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த இறையை மட்டும்தான் அது உண்ணும். ஒரு புலி ஒரு மானை அடிக்கும், ஒரு ஆட்டை அடிக்கும், அவ்வளோதான். புலிகளெல்லாம் கூட்டமாக சேர்ந்து மானினத்தையே அழித்தன என்ற செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சிங்கமெல்லாம் திரண்டு ஆடுகளையே அழித்தன என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இல்லை. ஒரு ஆட்டை அடிக்கும், ஒரு மான் அடிக்கும், போயிடும். ஆனால் மனிதன் மேசக்கர், ஜெனோசைட், லட்சமாக கொண்டு குவிக்கிறான் மனிதன். அப்போ இந்த விஷயத்தில் மனிதன் உயர்ந்தவனா, விலங்குகள் உயர்ந்தனவா? யோசித்து பாருங்கள். சமீபத்திய உதாரணம், காசாவில் பாலஸ்தீனத்தில் 77,000 பேர்களை கொன்று குவித்தார்களே, அதில் 15,000 பேர் குழந்தைகள். என்ன பாவம் செய்தார்கள்? இதுபோல் காரியத்தை விலங்கு செய்யுமா? எத்தனை போர்களில் எத்தனை லட்சம் மக்களை இந்த மனிதர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நிலையை பார்க்கிற போது நம்மை விட அவர்கள் உயர்ந்தவர்களாகத்தான் நாம் அவர்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு சின்ன கதை. காட்டிலே விலங்குகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தியதாம். எதற்காக மாநாடு என்றால், இந்த மனிதங்களோட தொந்தரவு தாங்க முடியலைங்க, ரொம்ப அநியாயம் பண்ணுறான் அந்த மனுஷன், நம்மளை வாழ விட மாட்டான், ஏதாவது ஒன்று செஞ்சாகணும் என்று சிங்கராஜாவுடைய தலைமையில் கூட்டம் போட்டு அவர்கள் ஆலோசித்தார்கள். அப்போது ஒவ்வொரு விலங்காக சொல்லிச்சான், நம்ம அவனை கடித்து குதறணும், வீட்டுக்குள்ளே போகணும், அப்படி என்று ஆளுக்கால் மிக வன்முறையான தீர்வுகளை விலங்குகள் சொல்லியிருக்கின்றன. அப்போது அவருடைய தலைவர் சொன்னாராம், அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, நாம் என்ன மனிதர்களா அப்படி செய்வதற்கு? நாம் என்ன மனிதர்களா? மனிதர்களை போல் நடந்துக்கிடாதங்கன்னு விலங்குகள் சொல்லுது. இதில் உண்மை இருக்குது. ஆப்பிரிக்காவில் ஒரு ஜூ இருக்குது. அந்த ஜூவுக்கு வெளியில் எழுதி போட்டிருக்கு, த மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல். அந்த ஒரு கூண்டுக்கு முன்னால் எழுதி போட்டிருக்கு, த மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல், மிகவும் ஆபத்தான ஒரு விலங்கு அப்படின்னு. எல்லாரும் ஆர்வமாக போகிறாங்க, கதவை திறக்கிறாங்க. திறந்தால் ஒரு கண்ணாடி தான் இருக்காங்க, நம்ம முகம்தான் தெரியுதாங்க. ஆக மனிதன்தான் உலகத்திலே மிக ஆபத்தானவன். விலங்குகள் அப்படி ஒன்றும் மனிதர்களுக்கு பெரிய கேடுகளை ஒன்றும் செய்ததில்லை. அமெரிக்காவிலே குடியேறி அங்குள்ள பூர்வீக குடிமக்களை எல்லாம் ஒழித்ததா விலங்குகள்?
ஆஸ்திரேலியாவில் குடியாறி அங்குள்ள பூர்வீக குடிகளை ஒழித்ததா விலங்குகள்? இல்லையே, மனிதன் தானே இவற்றை எல்லாம் செய்தான். ஆகவே விலங்குகளை இழித்து பேசுவதை நீங்கள் நிறுத்திவிடுங்கள். குர்ஆன் கூட விலங்குகளை பற்றி மோசமாக பேசியிருக்கு. எந்த இடத்துல பேசியிருக்குன்னா ஒரே ஒரு இடத்துல தான். சிந்திக்கின்ற விஷயம் வருகிற போது, சிந்திக்க மறுக்கின்ற மனிதனை பார்த்து இவர்கள் விலங்குகளுக்கு ஒப்பாவர், இன்னும் இல்லா கல்லன்னாம், இவர்கள் சிந்திக்க மாட்டார்கள், கண்கள் இருந்தும் பார்க்க மாட்டார்கள், காதுகள் இருந்தும் கேட்க மாட்டார்கள், இவர்கள் விலங்குகளுக்கு ஒப்பாவர். அந்த இடத்துல தான் சொல்லியிருக்கு. ஆக அறிவு சம்பந்தமான விஷயம் வருகின்ற போது மனிதனை விட விலங்குகள் தாழ்ந்தவை தான், அவைகள் 5 அறிவு படைத்தவை தானே. ஆகவே இந்த விலங்குகளை நாம் படிப்பதை விட்டுவிடுவோம். அவர் நம்மை விட எவ்வளவோ உயர்ந்தவர்கள். நம்மை போன்ற கொடுமைகள் எல்லாம் அவர்கள் செய்வதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நன்றி கெட்ட மனிதனை விட நாய்கள் மேலடா, நன்றி கெட்ட மனிதனை விட நாய்கள் மேலடா.